guys, Andalusian Road trip first part la நம்ம Granada பார்த்தோம். இது second part நம்ம Granada ல இருந்து Sevilla போயிட்டு இருக்கோம். Granada ல இருந்து Sevilla 250 kilometers. Granada ல Alhambra Palace பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப்டர்நூனே செவேயாக்கு கிளம்பிட்டோம். செவேயாக்கு 250 kilometers இருந்ததுல அதுல சுமார் ஒரு 150 kilometers மொத்தமாவே ரோடோட ரெண்டு சைடுமே எக்கச்சக்கமான ஆலிவ் ட்ரீஸ். இது அவங்க கல்டிவேட் பண்ணி பிளான்டேஷனாக வச்சுருக்கிறதுன்னு தெரியுது. ஏன்னா எல்லா ட்ரீஸுமே கரெக்டான டிஸ்டன்ஸ் விட்டு அவங்களுக்கு வாட்டரிங் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஆலிவ் ட்ரீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம இது ஒரு லன்ச் டைம்ன்றனால போகிற வழியிலேயே ஒரு பர்கர் கிங்கில் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஓசூனா அப்படின்ற இந்த குட்டி டவுனை போய் பார்த்தோம். நாங்கள் எப்போவுமே மெயின் ஸ்பாட்ஸ் தான் வச்சுருப்போம், லைக் கிரனாடா இல்லை ராண்டா, செவேயா. பட் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா போகிற வழியில் ஏதாச்சும் குட்டி குட்டி நல்ல ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். அப்படி நாங்கள் இந்த ஓசூனா போனோம். இந்த டவுனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் நிறைய ஆரஞ்ச் ட்ரீஸ் இருந்துச்சு, குட்டி குட்டி ஒயிட் கலர் ஹவுஸ் ரொம்ப அழகாக இருந்தது. பட் இங்கே மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு புல் ரிங். இந்த புல் ரிங் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. இதை ஒரு மியூசியமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த புல் ரிங் மெயினாக எதுக்கு ஃபேமஸ்னால் இது கேம் ஆஃப் த்ரோன்ஸில் 5th சீசனில் ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் மெரீனில் இருக்கிற ஃபைட்டிங் பிட்டாக தான் இந்த புல் ரிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 5ல் ஒரு பெரிய ஃபைட் வரும். சன் ஆஃப் ஹார்பி அந்த மாதிரி கேரக்டர்லாம் வருவாங்க. ஸோ இந்த ஃபைட்டுக்கான சீன்ஸ் எல்லாம் இந்த புல் ரிங்கில் தான் எடுத்திருக்காங்க. நம்ம இது பிளான் பண்ணாமல் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போன இடம்ன்றனால எந்த டிக்கெட்ஸுமே நம்ம ப்ரீ புக் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே போய் பார்த்தப்போ தான் தெரியுது இந்த புல் ரிங் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மியூசியம் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஓப்பன் பண்ண இன்னும் ஒரு 1 hour ஆகும். பட் நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணோன்னா எங்களோட ஃப்ளமெங்கோவோட ஷோ மிஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம வெயிட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஓசூனாவில் வேறு ஏதாச்சும் ஸ்பாட்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். வேறு 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது. ஓசூனாவே நீங்கள் லைட்டாக ஒரு ½ டே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு அழகான ஒரு ஏரியா. ஆனால் அகெயின் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தனால எங்களுக்கு டைம் ஒத்து வரல. ஸோ நாங்கள் செவேயாக்கு கிளம்பிட்டோம். பட் ஓசூனா நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போடுறீங்கன்னா ஒரு ½ டே ஓசூனாக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடம் ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஈவினிங்காக செவேயா நம்ம செக்இனும் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஈவினிங் நம்மளோட பிளான்ஸ் என்னென்னா ஃப்ளமெங்கோ டான்ஸ் பார்க்கணும், செவேயா ஸ்ட்ரீட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்புறமா மெயினாக பையா சாப்பிடணும். நான் பையா சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு ப்ராப்பரான சான்ஸ் அமையலை. ஸோ நம்ம அத்தன்டிக்கான ஸ்பானிஷ் பையா எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். செவேயாவோட பிளாசா ஆகட்டும், இல்லை நம்ம நாளைக்கு போய் பார்க்க போகிற அல்கசார் பேலஸ் ஆகட்டும், இல்லை இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ், இந்த லைவ்லியான பிளேஸ், அதாவது ஹார்ட் ஆஃப் செவேயாவே இந்த செவேயா கேத்தட்ரலை சுற்றி தான் இருக்குது. ஸோ இந்த இடமே ரொம்ப பிஸியான ஏரியா. இங்கே உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பாட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நைட்டில் செவேயோட ஸ்ட்ரீட்ஸில் நடக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அது கிறிஸ்மஸ் டைம்ன்றனால அப்போ லைட் செட்டிங் எல்லாம் போட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னோடய கோப்ரோவில் அவ்வளோவா என்னால் ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. ஸோ நான் அதை இன்க்ளூட் பண்ணல. இருந்தாலும் என்கிட்ட இருந்த ஓரளவுக்கு சுமாரான ஃபுட்டேஜ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். செவேயோட ஸ்ட்ரீட்ஸை போதுமான அளவு சுற்றி பார்த்த பிறகு நாங்கள் ஃப்ளமெங்கோ பார்க்க போயிட்டோம். ஸ்பெயினோட நேஷ்னல் டான்ஸ் தான் ஃப்ளமெங்கோ. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஃபார்மாக இருந்துச்சு. ஏன்னா கிரேஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, அட் த சேம் டைம் கொஞ்சம் ரக்கடாகவும் இருந்துச்சு. நீங்கள் ஸ்பெயின் வந்தீங்கன்னா அது செவேயாவில் மெயினாக போய் ஃப்ளமெங்கோ டான்ஸ் பாருங்கள். செவேயா தான் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் போன இடத்துல அவங்க ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்கணும், நாங்கள் வீடியோஸ் எடுக்க விடல. ஸோ நான் கொஞ்சம் கிளிப்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் போன இடம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி வீடு மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சு. ஸோ நான் அவங்களையும் டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அமேசிங்கான ஃப்ளமெங்கோ பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம்.
இருந்தாலும் எனக்கு ஃப்ளமெங்கோட வீடியோ எடுக்க முடியலன்னு கொஞ்சம் சங்கடம் இருந்துச்சு. அப்படி நாங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல நிறைய பேர் ஒன்றா கூடி இருந்தாங்க. நாங்கள் வந்து மியூசிக் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஏதோ ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ஸ்ட்ரீட்லேயே வந்து ஃப்ளமெங்கோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய லேடிஸ் அழகான க்ளோத்திங்கில் இருந்தாங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ளமெங்கோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களோட ஃப்ளமெங்கோ பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே அவங்க அப்படியே நடந்து போய் கொஞ்சம் பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண தொடங்கிட்டாங்க. அவங்க போனப்போ டூரிஸ்ட்டுங்க எல்லாருமே அவங்க பின்னாடியே போனாங்க. அப்படி செவையோட நைட் லைஃப்பையும் நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒன்றே ஒன்று தான் என் செக்லிஸ்ட்டில், அது பையையா சாப்பிடணும். அதுவும் நாங்கள் போகிற வழியில் ஒரு அழகான குட்டி கடை பார்த்து அங்கே போய் பையையா சாப்பிட்டோம். எனக்கு பையையா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இங்கே இருக்க போகிற இன்னும் 4-5 நாளில் மறுபடியும் பையையா வாங்கி சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நாங்கள் கிளம்பி அல்கசார் பேலஸ் பார்க்க போயிட்டோம். அல்கசார்னா கேசல் ஆர் பேலஸ்னு மீனிங். அல்கசார் ஆஃப் செவேயா கட்டுறதுக்கு டோட்டலாக 500 இயர்ஸ் ஆயிருக்கு. இந்த 500 இயர்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து போயிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டாக இருந்தது வந்து இஸ்லாமிக் ஒரிஜினான மூரிஷ் ஆர்கிடெக்சர். அதே மாதிரி அல்கசார் ஆஃப் செவேயாவில் டைல் ஒர்க்குக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க. அதனால் மியூசியமே இருக்குது டைல் ஒர்க்குக்கு அங்கே. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் டைல் ஒர்க்ஸை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். மூரிஷ் ஆர்கிடெக்சருக்கு அப்புறமா கிறிஸ்டியானிட்டி வந்தனால காத்திக் ஆர்கிடெக்சர் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எல்லாமே லாங் பாயிண்டட் ஆர்ச்சஸாக இருக்கும். அதுக்கப்புறமா ரெனைசானோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு. போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ரெனைசானில் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு ஹார்மனி, லார்ஜர் டோம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளெண்டோட கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பரோக் லெகசி அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் வந்திருக்கு. இந்த பரோக் லெகசியில் மோஸ்ட்லி எப்படின்னா அவங்க வந்து ஃபவுண்டெயின், அப்புறமா கலர்ஃபுல்லான ரொம்ப பிரைட்டான கலர்ஃபுல் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது இல்லாமல் 1823 ஒரு எர்த்குவேக்னால அல்கசார் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ மாடர்ன் ரெஸ்டரேஷன் ஒர்க்கும் இதில் நடந்திருக்கு. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான நிறைய ஆர்கிடெக்சர்ஸோட கலவை சேர்ந்தது தான் இந்த அல்கசார் பேலஸ். செவையாக்கு வர்ற வழியில் ஓசுனால நான் உங்களுக்கு ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஸ்பாட் காமிச்சேன், ஒரு புல் ரிங். அதே மாதிரி இங்கே அல்கசார் ஆஃப் செவையாவை கூட அவங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து டான்ன்ற சிட்டி இந்த அல்கசார் ஆஃப் செவையாவில் தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோ பாஸ்கலோட நிறையா சீன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருந்திருக்கு. அப்படி அல்கசார் ஆஃப் செவையாவை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நிறைய ஆரஞ்சு ட்ரீஸ் இருந்துச்சு அண்ட் நிறைய டூரிஸ்ட்டுங்க இருந்தாங்க. இந்த ஆண்டலூஷியாவில் நிறைய இடத்துல ஆரஞ்சு ட்ரீஸ் இருந்தது. பட் நான் வாசித்து பார்த்தப்போ இந்த ஆரஞ்சு எதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, நாங்கள் ரொம்ப கசப்பான ஆரஞ்சஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நினைக்கிறேன் அது எல்லாமே கீழே ரோட்டில் தான் விழுந்திருந்தது. பேலஸ் விட்டு வெளியே வந்தோடனே கெத்தீட்ரல் ஆஃப் செவையா இருக்கும். இங்கே தான் நம்ம நேற்று நைட் வந்து ஃப்ளமெங்கோ ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு ராண்டா போகணும். அது வந்து இங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ். பட் நாங்கள் ராண்டாவில் எதுவும் டிக்கெட்ஸ் எதுவும் புக் பண்ணல, இந்த ஷோவுமே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப சன்னியாக இருந்தனால செவையாவை கொஞ்சம் கூட சுற்றி பார்த்துட்டு, அதாவது ஸ்ட்ரீட்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு ராண்டாக்கு கிளம்பிடலான்னு பிளான் வச்சுருக்கோம். இந்த செவையா வீடியோ எடுக்கும்போதே நான் தனியாக செவையா வாக்கிங் டூர்னு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். பட் அந்த வீடியோ லென்த்தியாக இருந்தனால நான் இங்கே அதை இன்க்ளூட் பண்ணல. தனியாக நான் செவையா வாக்கிங் டூர்னு ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சுட்டு செவையாவோட வாக்கிங் டூரையும் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்க நமக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஏன்னா எல்லோரும் ஹாப்பியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. இந்த செவையா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.